ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இது உங்களுக்கெல்லாம் தெரிந்த வசனம். முதல் எடுத்தவன பார்த்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இன்னும் பல மொழிபெயர்ப்புகளில் போட்டிருக்குது வானங்களை சிருஷ்டித்தார். இந்த அமெரிக்கன் வெர்ஷனில் போட்டிருக்குது இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த் அப்படின்னு அங்கே போட்டிருக்குது. அப்போ வானங்களை அவர் சிருஷ்டித்தார். ஆண்டவர் இந்த வானங்களை அழகாய் அவர் சிருஷ்டித்தது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாய் கட்டமைக்கிறார். முதல்ல பார்த்தீங்கன்னா சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டித்தார் அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிரேய பதம் சொல்லப்படுகிறது. பாரான்னா உருவாக்குதல். உருவாக்குதுன்னா தனித்திறமையோடு அழகுற தேவன் தன்னுடைய விருப்பத்துக்கேற்ப அதை உருவாக்குதல். இந்த உருவாக்குதல் குறித்து ரொம்ப அது உருவாக்குதல் அவரால் மாத்திரம்தான் முடியும். உருவாக்குறது என்பது அவரால் செய்கிற ஒரு காரியம். அந்த ஒரு பாரா என்ன சொல்லப்போனால் உருவாக்குதல டூப்ளிகேட் போட முடியாதபடி உருவாக்குறது. அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜப்பான் சைனாவில் டூப்ளிகேட் ரிலீஸ் பண்ணிடலாம். நான் ஒரு ஃபோன் பார்த்தா ஐஃபோன் ஐஃபோன் போட்டுருக்குது. இந்த ஐஃபோனை விட அது நல்லா வேலை செய்யுது. ரொம்ப சீப்பாக கொடுக்குறான், ரொம்ப செய்கிறான். எதை பார்த்தாலும் டூப்ளிகேட். நம்ம ஆட்களும் டூப்ளிகேட் போகிறதுல பெரிய ஆட்கள் கீழே எல்லாத்தையும் பார்த்து கீழே மேட் இன் இந்தியான்னு போட்டுருவாங்க. ஆனால் இவர் உருவாக்குதல் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் போட முடியாதபடி உருவாக்குதல். அதுதான் கிரியேஷன். யாராவது சூரியனுக்கு டூப்ளிகேட் போட முடியுமா? சந்திரனுக்கு டூப்ளிகேட் போட முடியுமா? இல்லை அவர் வளர்த்த மரம் செடி கொடி எல்லாத்தையும் பிளாஸ்டிக்கில் செய்யலாம். ஆனால் அந்த ஒரிஜினாலிட்டி மாதிரி வருமா? ஒன்றுத்துக்கும் டூப்ளிகேட் போட முடியாது. மனுஷன் எதை அதை செய்கிறான்னா அது எதுவுமே அவனால் உருவாக்க முடியாது. அந்த உருவாக்குதல், அந்த பாரா என்கிற வார்த்தை அந்த எபிரேய பதத்தின்படி அவர் தான் உருவாக்குகிறார். இன்னொரு வார்த்தை சொல்றது மேட் அப்படின்னு. ஒன்று கிரியேட் பண்ணுறது, இன்னொன்று மேக் பண்ணுறது. மனுஷனுக்கு மேக்கிங் இதை கொடுத்துருக்கிறார். தங்கத்தை வச்சு அழகான ஜுவல்ஸ் எல்லாம் அழகாக உருவாக்க முடியும். சும்மா அழகான அருமையான டிசைனில் பண்ண முடியும். கூட செம்பு கலக்க முடியும், அதை கலக்க முடியும், நிறைய காரியங்களை கலந்து செய்யலாம். அது மேக்கிங். இருக்கிற ப்ராடக்டை எடுத்து மிக்ஸ் பண்ணி செய்கிறது மேக்கிங். ஏன்னா மனுஷனை தேவ சாயலால் படைத்தபடினால மனுஷனுக்கு அந்த திறமை கொடுத்துருக்கிறார். அப்படியே ஒரு பானையை களிமண் எடுத்து கொஞ்சம் எல்லாத்தையும் கலந்து அது அழகாக ஒரு பானையை வணையலாம். ஆனால் களிமண்ணை அவனால் உருவாக்க முடியாது. அல்லேலூயா. அது ஆண்டவரால் மாத்திரம் தான் முடியும், நம்முடைய தேவனால் தான் முடியும். அது மாத்திரமல்ல, ஹெவன்ஸ் 3 விதமான வானங்கள். அது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு இதில் அழகாக அப்படி கட்டமைக்கிறார். இன்னும் நான் யோசிக்கிறது, ஏன் எல்லா கிரியேஷனும் 6 நாள் எடுத்துக்கிட்டாரு? ஏன் ஒரே நாள் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாமே? அப்படின்னா மனுஷனுக்கு சில காரியங்களை சொல்லும்படி விரும்புகிறார். இதில் பல காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படி இந்த காரியங்களை கட்டமைத்தனோ அதே மாதிரி நீ உனக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கான ஒரு வசனம் வாசிக்கும்படி நாம் வாசிப்போம். பிரசங்கின் புத்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். அவர் சகலத்தையும் அதிர்ந்த காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிற கிரியை மனுஷன் கண்டுபிடியான். இதில் பாருங்க, அவர் சகலத்தையும் அதிர்ந்த காலத்தில் நேர்த்தியாக செஞ்சிருக்கிறார். சும்மா டைம் போட்டு ஆர்டரா ஃபர்ஸ்ட் நாள், செகண்ட் நாள், 3rd டே, 4th டே, 5th டே, 6th டே, 7th டே அவர் ஓய்ந்திருந்தார். அப்படியே ஆர்டர் நேர்த்தியா ரொம்ப அழகா. அப்புறம் ஒவ்வொன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் செஞ்சிருக்கிறார். இல்லை எனக்கு ஒரு வார்த்தை எல்லாத்துலேயும் நல்லது பார். வெளிச்சத்தை படைச்சா நல்லது கண்டார். ஏன் நல்லது? என்ன யாருக்கு நல்லது? அவருக்கு நல்லதா? அவருக்கு 6 வீரரில் வாசம் பண்ணுறவர். அவருக்கு வெளிச்சம் தேவையா? அது தேவையே கிடையாது. யாருக்கு நல்லதுன்னா அது மனுஷருக்கு நல்லது. ஹல்லேலூயா. நல்லது பார்த்து செய்கிறார். எப்போ நான் ஒரு கிரியேஷன், ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு அருக்கான என்ன மாதிரி ஒரு சாயலில் ஒரு ஆளை உருவாக்க போகிறேன். என் பிள்ளை ஸ்தானத்தில் கொண்டு வர போகிறேன். அது தேவ சாயலாக உருவாக்க போகிறேன். என்னுடைய இமேஜ், என்னுடைய சாயல், ரூபத்தின்படி சாயல் 2 இருக்குது. ஆண்டவருக்கு ரூபம் 1, சாயல் 1. அது அந்த ஷேப்பில் நான் வணைய போகிறேன், அதை கொண்டு வர போகிறேன். அதை ரொம்ப அழகாக கொண்டு வர போகிறேன். அதை ஆணும் பெண்ணுமா சிருஷ்டிக்க போகிறேன். கொஞ்சம் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுறேன்.
ஆணு தனியாக பெண்ணு தனியாக, ஏன்னா மல்டிபிள் ஆகணும். அதற்காக 2 விதமாக அந்த காரியங்களை கிரியேட் பண்ணுறார். அதோட பார்த்தீங்கன்னா 1:26 சொல்லப்படுது, அவர் ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 2வது அதிகாரத்தில் தான் என்ன பண்ணுகிறாரு, அவர் அங்கே ஊதுகிறார். அந்த சுவாசத்தை கொண்டு போயிட்டு அவருடைய மனுஷனுடைய நாசியிலே அவர் ஊதுகிறார். இது பாருங்க, இது வேற அது வேற. இது எப்படின்னா ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டார். அதாவது மனுஷன் ஆவிக்குரியவன் மனுஷன். அந்த ஆவிக்குரிய தன்மைகளை ஆத்துமாவை அழகாக அவர் உருவாக்கிட்டார். ஆனால் அதுக்கு எதுக்குள்ள வைக்கல, அது இருதயத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். இருதயத்துக்குள்ளே வச்சு டஸ்ட், அந்த மண்ணை எடுத்து அழகாக வணைகிறார். வணைஞ்சு அற்புதமாக அதை வணைஞ்சு அதுக்குள்ள தன்னுடைய சுவாசத்தை ஊதுகிறார். என்னடா அவர் உருவாக்கின அந்த அற்புதமான கிரியை, அழகான சாயலை, அந்த இதை தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிற அந்த அற்புதமான காரியத்தை பூதி அங்கே உயிர் உண்டாக்குகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இது மண்ணை உருவாக்குறது, மேக்கிங், அது கிரியேட் பண்ணுறது. தன்னுடைய கிரியேஷனை, பிரதான கிரியேஷனை கொண்டு வந்து மனுஷனுடைய அந்த உருவாக்கப்பட்ட அந்த அழகான இதற்குள்ளே உள்ளே ஊதுகிறான். ஊதி அவனை செயல்பட வைக்கிறான். அப்போ அவன் ஜீவ ஆத்மா, நான் லிவிங் கிரியேச்சராக மாறுறது. அப்போ மேக்கிங், அப்போ 2 காரியத்தை அவர் உபயோகப்படுத்துகிறார். இருக்கிற மண்ணை எடுத்து உருவாக்குகிறார், ஒரு புதுசாக உருவாக்கின காரியத்தை கொண்டு வந்து வைக்கிறார். இந்த மேக்கிங் தான் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறார். நீங்கள் காரியத்தை நீங்கள் எல்லாத்தையும் சில காரியங்களை செய்யலாம், அது ஒரு சாயல், தேவனுடைய சாயல். ஆனால் நான் தேவனாய் மாற முடியாது. அப்போ அவ்வளோ அழகாய் அந்த மனுஷனை உருவாக்கி உள்ளே ஊதுகிறார். அப்போ ஊதுறோன்னா அவன் ஜீவாத்மாய் மாறுகிறான். ஆணும் பெண்ணுமாய் வித்தியாசமாய் அவர் அங்கே உருவாக்குகிறார். சரி, இதில் பார்த்தீங்கன்னா ரைட், ஏன் இதை ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொடுக்குறான்னு பார்க்கும்போது பிரசங்கில் அழகாக சொல்கிறான். அதன் காலத்தை நேர்த்தியாக செய்கிறார், உலகத்தையும் ஒரு உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா யோசிங்க, அவர் கிரியேட் பண்ணி காமிக்கிறார். ஏப்பா அப்பா செஞ்சு காமிக்கிறார். இது படுறா, இது உனக்கு சில கணக்கெலாம் வரல, சில காரியங்களை ஒரு பொம்மை டிஸ்மேண்டில் பண்ண பொம்மையை அழகாக அசம்பிள் பண்ணி அப்பா காமிக்கிறார். பையன்கிட்ட கூப்பிட்டுட்டே, இது எப்படி அசம்பிள் பண்ணுறேன் பாரு, எப்படி அழகாக இதை அசம்பிள் பண்ணி மிஷின் எப்படி வைக்கிறேன், எப்படி கரண்ட் கொடுக்குறேன் பாரு, இதோ உன்கிட்ட கொடுத்துட்டேன், இதோ பாரு நிறைய பிளாக்ஸ் இருக்குது, உனக்கு ஒரு அறிவு கொடுத்துருக்குறேன், எடுத்து நீ இதை பிளாக்கை பண்ணு, இதை உருவாக்கு அப்படின்னு சொல்லித்தரதுக்காக அதை அவர் செஞ்சு காமிக்கிறார். இதுதான் இங்கேயே இந்த இடத்துல இதுதான் வருது. அவனுடைய உள்ளத்துக்குள்ள உலகத்தை வச்சிருக்கிறாராம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, அவர் உலகத்தை உருவாக்குறாரு. அந்த உருவாக்கின உலகத்தை நீயும் ஒரு உலகத்தை உருவாக்கணும், நீயும் ஒரு காரியத்தை கட்டமைக்கணும். நான் செஞ்சது போல நீயும் ஒரு அற்புதமான அழகான ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு உள்ளத்துக்குள்ள ஒரு உலகம் உனக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு உலகம் இருக்குது. இப்போ அவரு கிரியேட் பண்ண முடிஞ்சார்ல, உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. உனக்கு உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஒரு உலகம், உள்ளத்துக்குள்ள ஒரு வேர்ல்டு உனக்குள்ள வச்சிருக்கிறாரு. அந்த உலகத்தை உருவாக்கும்படி, அவளை கட்டமைக்கும்படி, அவளை சீரமைக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஆமென். அப்ப நம்முடைய பொறுப்பு அவருக்கு உருவாக்கிட்டாருங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அவனை பார்த்து கூட ஆண்டவர் சொன்னாரு, பண்படுத்தும்படி வச்சார். உலகத்தை என்ன செஞ்சாரு? பண்படுத்தும்படி வைத்தார். அப்போ பண்படுத்துறது என்ன பார்த்தா, காட்டுக்கும் கார்டனுக்கு என்ன வித்தியாசம்? காட்டில் செடி இருக்குது, கார்டன்னா என்ன, அங்கேயும் தான் செடி இருக்குது. ஆனால் கார்டனுக்கு காட்டுக்கு என்ன வித்தியாசம்? காட்டில் இஷ்டத்துக்கு இருக்கும், ஆர்டராக இருக்காது. ஒரு பக்கம் புல் இருக்கும், ஒரு பக்கம் மரம் இருக்கும், ஒரு பக்கம் முள் இருக்கும், ஒரு அது இருக்கும், இது இருக்கும். கார்டன்றது என்னன்னா அழகாக நேர்த்தியாக அமைக்க ஆர்டர். அப்படியே ஒரு புல் தரை இருக்க வேண்டிய இடத்துல புல் தரை, அழகாக செடி, அழகாக அப்படியே அழகாக செட் பண்ணுறது, அதை கார்டன். அப்போ பாருங்கள், அவனுக்கு ஆதாமுக்கு அப்படியே அழகாக ஒரு கார்டனை, ஏதேன் கார்டனை கொடுத்து அப்படியே செட் பண்ணி உலகம் முழுசும் சீரமைக்கணும்னு அவர் விரும்பினார். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஆனால் எப்படி இந்த உலகம் சீர்கட்டு இருக்கிறதோ அதுபோல் நமக்கு கொடுக்கப்பட்ட உலகமும் அப்படிதான் இருக்குது. 2வது வசனம் வாசிக்கும் பொழுது, பூமியானது, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். பூமியானது, பாருங்க எல்லாம் மேலே போட்டது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 2 விதமான தியரி இருக்குது. ஒன்று சில பேர் சொல்கிறாங்க, ஆண்டவர் உலகத்தை ஃபஸ்ட்டு ராவாவை படைச்சிட்டாரு, அதுக்கப்புறம் ஒன்று செஞ்சிட்டாருன்னு. இன்னொரு தியரி என்ன சொல்கிறாங்க, பிசாசு எதிராக கலகம் பண்ணி அதை கீழே தள்ளி உலகத்தை கெடுத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போயிட்டான். ஆண்டவர் படைச்சா அழகாக தானே படைப்பார், அது எப்படி வெறுமையாக படைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நமக்கு அது 2வது தியரி தான் சரியாக ஒத்து வர மாதிரி தெரியுது. அப்போ பூமி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒழுங்கின்மை,
சொல்ல, ஒழுங்கின்மை வெறுமை. ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமி ஒழுங்கு இல்லாமல் இருந்தது. ரெண்டாவது வெறுமையா இருந்துச்சு. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இன்னும் சில மொழிபெயர்ப்பில் நான் பார்க்கும்போது, the earth was barren with no form of life. It was under a roaring ocean covered with darkness, but the Spirit of God was moving over the water. இந்த 4 காரியங்கள் சொல்லப்படுது. earth was barren. barrenனா மலட்டுத்தன்மை. என்னது? மலட்டுத்தன்மை. ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லாத தன்மை. ஒன்றுத்துக்கும் என்ன இல்லை, ஒன்றுத்துக்கும் உபயோகப்படாத தன்மை தான் அந்த பேரன். அந்த பேரன்னா மலட்டுத்தன்மை. அந்த ஒன்றுத்துக்கும் உருப்படாத தன்மை. அந்த மலட்டுத்தனமான தன்மை ஒன்றுத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ஒன்றுத்தையும் கொண்டு வர முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நிற்குது, உப்பு தண்ணி. ஒரு சுனாமி கூட வந்துட்டு போச்சு. ஒரு முறை வந்துட்டு போயிட்டோன்னா என்ன சொல்லிட்டாங்க, நல்லா எத்தனையோ ஏக்கர், ஆயிரக்கணக்கான ஏக்கர் உப்பு தண்ணி வந்துச்சு, அதை சரி பண்ண முடியாது அப்படின்னு. அப்புறம் சயின்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க, ஏதாவது வாஷ் பண்ணி எடுத்துடலாமான்னா, அது எவ்வளோ தண்ணியை போட்டு எவ்வளோ வாஷ் பண்ணுறது, அவ்வளோ கெட்டு போச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ யூஸ் பண்ண முடியாது. இந்த பீச் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு தன்மை இருக்கிறதுனால எதையுமே விளைவிக்க முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாத தன்மை. சில ஆள் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லாத ஆள், ஃபிட் ஃபார் நத்திங், எதுக்கும் யூஸ் கிடையாது. ஆள் தான் 6 அடி வளர்ந்துருக்குது, 7 அடி வளர்ந்துருக்குது, ஒரு யூஸும் கிடையாது. அவங்க அப்பா என்னங்க பண்ணுறாரு, சும்மா இருக்காருங்க. நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க, அவருக்கு உதவியாக இருக்காங்க. பையன் என்ன பண்ணுறாரு, அவருக்கு உதவியாக இருக்கிறார். இப்போ 2 பேரும் சும்மா இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தரும் ஒரு யூஸும் கிடையாது. ஏதோ வளர்ந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், தூங்கினோம். என்னடா அதை சாதிச்ச அப்படின்னா, சாப்பிட்டேங்க, தூங்கினேங்க, வளர்ந்தேங்க, போனேங்க, கடைசியில் செத்து போயிட்டாங்க. ஒரு யூஸும் கிடையாது. அவனால் அந்த ஆளால் அவனுக்கும் யூஸ் கிடையாது, குடும்பத்துக்கும் யூஸ் கிடையாது, நாட்டுக்கும் யூஸ் கிடையாது. அதே மாதிரி எக்கச்சக்கமான பேர் சுற்றிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? இருள். அது ஒரு மனுஷனை அப்படியே உபயோகப்படுத்த முடியாதபடி இருளுக்குள்ளே இருக்கிற ஒரு தன்மை. அப்போ அந்த ஒரு மாதிரி ஒரு பேரன். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லை, எதுலேயும் யூஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ போகிறானுங்க, ஏதோ வராங்க, ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ ஒழுங்கில்லாத தன்மை. அப்போ அந்த ஒழுங்கில்லாத அந்த காரியங்களை அதாவது அந்த அந்த மலட்டுத்தன்மையை நாம் உருவாக்கம் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, ஆண்டவர் சொன்னார், வெட்டாந்தரை உண்டாக கிடவுது அப்படின்னா ஏதோ ஒரு தரம் உண்டாகலை, ஏதோ ஒரு காரியம் உண்டாகலை. ஒரு ஃபர்டைல் கிரவுண்ட் ஆண்டவர் உருவாக்குறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நல்ல நிலத்தில் விழுந்த விதை, அந்த நல்ல நிலம், சூப்பர் லேண்ட். அவர் சொல்றாரு, இது விதை உண்டாக கிடவுதுனாரு, முளைப்பிக்க கிடவுதுனாரு, எல்லாம் முளைப்பிச்சு. காரணம், அதற்கு முன்பு வெட்டாந்தரை அவர் உருவாக்குகிறார். வெட்டாந்தரை நம்ம சிம்பிளாக சொல்லிட்டாரு. ஆனால் அந்த வெட்டாந்தரை ரொம்ப எஃபர்ட், நல்ல செழிப்பை, எந்த விதையை போட்டாலும் முளைப்பிக்கக்கூடிய, எதை செஞ்சாலும் வரக்கூடிய அற்புதமான ஒரு கிரவுண்டை, அந்த நிலத்தை அவர் உருவாக்குகிறார். அதுதான் வெட்டாந்தரை உண்டாக கிடவுது அப்படின்றார். அப்படியே ஃபர்டைல் கிரவுண்ட் வராது. ஆண்டவனை சொல்லும் போது விதை நல்ல சில வழி அருகே விதைக்கப்பட்டது, முள் அருகே விதை. அப்போ லேண்டு நல்லா இருந்துச்சுன்னா விதைக்கிற விதை வளரும். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் ஏன் வரல? வாக்குத்தத்தம் எழுதி எங்கள் செவுத்து ஃபுல்லாக அடிச்சு தான் மிச்சம், சீலிங்கில் தான் அடிக்கலை. ஆனால் ஒரு வாக்குத்தத்தமாக நிறைவேறுச்சுன்னா ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறல. ஏன்னா கிரவுண்டு சரியில்லை. ஹல்லேலூயா. ஏன் கிரவுண்டு சரியாக இருந்தால் எல்லாம் விளைக்கும். அப்போ வசனங்கள் சரியானது தான் 100% வீரியமுள்ள விதைகள். ஆமென். நம்முடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை 100% வீரியமுள்ள விதைகள். அந்த விதைகள் கட்டாயம் வளரும், கிரவுண்டு சரியாக இருந்தா. ஆமென். நம்முடைய இருதயம் சரியாக இருந்தால் அப்போ ஒழுங்குபடுத்த வேண்டும். அதே இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்குள்ளே கொண்டு வருது. 6 முறை. அதெல்லாம் எடுத்தால் ரொம்ப நேரம் ஆகிடும். என்ன சொல்லப்படுது? 2வது ஒழுங்கின்மை. என்ன வருச்சு? இட்ஸ் நாட் இன் ஆர்டர். எல்லாம் ஒழுங்கு இல்லாத தன்மை, ஒழுங்கு இல்லாமல் தன்மை. நாடு பார்த்தீங்கன்னா நாடு ஒழுங்காக இருக்குது, ஒரு இடத்துலையும் ஒழுங்காக கிடையாது. எங்கே போனாலும் ஒழுங்கற்ற தன்மை. ஒரு ஆஃபீஸாவது ஒழுங்காக வேலை செய்தால் ஒன்றுமே கிடையாது. ஹைவே டிபார்ட்மெண்ட் ரோடு ரோடாக போட்டுருக்குது. கார்பரேஷனில் போய் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ரோடுக்கும் ஒழுங்கு கிடையாது. எல்லாம் குண்டும் குழியுமா அங்கங்கே எல்லாம் இதாக இருக்குது. மழை பெஞ்சால் ரோட்டில் தான் தண்ணி நிற்குது. எங்கே பார்த்தாலும் ஒழுங்கே கிடையாது. எந்த ஆஃபீஸாவது ஒழுங்காக வேலை செய்தால் ஒரு ஆஃபீஸ், நாடாவது ஒழுங்காக இருக்குதா? நாடு ஒழுங்கு இல்லை. உலகம் ஒழுங்காக இருக்குதா? ஒழுங்கே கிடையாது. சரி, எல்லாம் போகும். குடும்பம் ஒழுங்காக இருக்குதா? ஒன்றும் கிடையாது.
குணசாலியான ஸ்திரியை பார்ப்பேன், அவள் ஞானம் விறக திறக்கிறான்னு போட்டுக்குது வசனம். ஆனால் நம்ம அம்மாமாருக்கு வாயை திறந்தோம் கேட்கவே முடியல. பையன் சொல்கிறான், அம்மா கொஞ்சம் நேரம் வாயை மூடுறியா, என்னால் தாங்க முடியல, பேசிக்கிட்டே இருக்கேன் காலிலேருந்து அப்படின்னு. சில பசங்க பார்த்தீங்கன்னா சாப்பிடாமே ஓடிடுறாங்க. அம்மா நீ வாயை மூடலை அதனால் ஓடியே போயிட்டேன், சாப்பிடவே முடியல என்னால். புருஷன் நான் பார்த்தாக்க நைட்டு எல்லாம் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் நைட்டு 11 மணிக்கு தாங்க போவேன். ஏன்னாங்க அப்போ தாங்க அவள் வாயை கொஞ்சம் மூடுவா, அப்படி தூங்கிட்டு இருப்பா, நான் உள்ளே போயிடுவேன். எங்கே பார்த்தாலும் ஒழுங்கட்டு தன்மை. சரி, புருஷனாவது ஒழுங்காரன்னு பார்த்தா புருஷன் ஒழுங்கு கிடையாது. அது ஒன்றுத்துலேயும் ஒழுங்கே இல்லாமல் எப்படி எங்கே போகிறது வர்றது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அவர் பாட்டு வருவாருங்க, வந்த உடனே வீட்டுக்குள்ளே வேலைக்கு போயிட்டு வந்த உடனே வச்சுருவாருங்க, அங்கே டிவி போட்டுருவோம், டிவியை பார்த்துக்கிட்டு ஆன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க. சாப்பாடு கூட டைனிங் டேபிள் வர முடியாது. சாப்பாடை செஞ்சு இது தட்டில் போட்டு கொண்டாந்து இப்படி கொடுத்த உடனே அப்படியே டிவியை பார்த்துட்டே சாப்பிடுவார். கை கழுவுத்து கூட போக மாட்டார். சின்ன பாத்திரத்தை கொண்டாந்து கொடுத்த உடனே கையை கழுவிட்டு அங்கேயே படுத்துக்குவார். அப்புறம் நாங்கள் எழுப்பி போம்மா போய் பெட்டில் படுத்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பினா போய் படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போயிடுவார். வீட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன, சூழ்நிலை என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, பணம் இருக்குதா இல்லையா, என்ன பிரச்சனையை மனைவி பேசணும், ஒன்றுத்துக்கும் அதை கிடையாது. ஒன்றுத்துக்கும் அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. இப்படி பல விதங்களில் அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு குடும்பங்கள் எங்கேயா உதவுதா, பிள்ளைகளாவது ஒழுகுறதா, பிள்ளையாது எல்லாம் தொல்லைங்க. அது பாட்டு ஸ்கூலு ஃப்ரெண்ட்ஸு கூட அரட்டை அடிக்கிறது வர்றது, என்ன டைம் வருதுன்னு தெரியாது, என்ன போகிறதுன்னு தெரியாது, எல்லாம் தொல்லைகளாக இருக்குது. அவன் ஏதாவது மட்டை கிட்டே எடுத்துகிட்டு கிரிக்கெட் விளையாட போயிடுறது, படிப்பா இடிப்பா எதுவும் கேட்குறதே கிடையாது. கடைசி நேரத்தில் இங்கே வந்து ஜபம், இயேசுவே நான் ஞானத்தை கொடுங்க, எப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு முதல் நாள் ஞானத்தை கொடுங்க, அப்படியே டக்குன்னு ஞாபகத்துக்கு வரணும், எனக்கு நான் அப்படியே எழுதணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்பா உனக்கு எதுக்கு அமைச்சிருக்குது, 360 நாள் கொடுத்துருக்குது, 360 நாள் போய் படிக்கணும், அதை கொண்டாந்து ஹோம்ஒர்க் செய்யணும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன பண்ணுற, எல்லாத்தையும் எங்கே செஞ்சுட்டு இருக்கிற, எங்கேயோ ஊரை சுற்றிட சொல்கிற மாதிரி மீம்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி சரியாக வரும். மாற்றி மொபைலில் இப்போ தான் உலகம் மொபைலில் பார்த்து மொபைலுக்குள்ளே போயிடுது. கட்டகுமாரன் வந்து வெளியெல்லாம் போக தேவையில்ல, இங்கே உள்ளே உட்காந்துட்டு வெளியே போயிடுவான். அந்த மாதிரி எல்லாமே கையடங்கும், உலகமே உள்ளே வந்துடுச்சு. உலகத்தில் இங்கே பக்கத்தில் உட்காந்து ஆள் உலகத்துக்குள்ளே போயிடுறான். போயிட்டு பிற்பாடு முழுசாக ஆள் வெளியில் தான் இருக்கிறான். கடைசி நேரத்தில் எக்ஸாம் அன்னைக்கு மட்டும் வந்து உடனே எனக்கு உடனே நல்ல மார்க் வரணும், அது வரணும், இது வரணும். எப்படி வரும்? எல்லா நேரத்தையும் ஆண்டவர் கொடுத்த நேரத்தை எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு, ஆண்டவர் நேர்த்தியாக கொடுத்த அந்த நேரத்தெல்லாம் விட்டுட்டு, ஒன்று பண்படுத்தாமல் சரிப்படுத்தாமல் விட்டுட்டு, கடைசி நேரத்தில் லாஸ்ட் ஹவர் 11th hour வேலை செஞ்சால் எப்படி சரியாக வரும்? அது அது ஒழுங்கற்ற தன்மைங்க. எங்கே போனாலும் ஒழுங்கு கிடையாது. சபை கூட ஒழுங்கு கிடையாது. எதாவது ஒழுங்காக நடக்குதா? ஒழுங்கே கிடையாது. சண்டை சச்சரவு போராட்டம் பலவிதமான குழப்பம் அப்படி இருக்கிறதுனால ஒழுங்கில்லாத சூழ்நிலைகள், இப்படி ஒழுங்கற்ற சூழ்நிலையிலே இருக்கிறது. ஒருத்தர் என்கிட்ட ஜெபம் பண்ணார். அவர் இந்த டிவி மினிஸ்ட்ரி பார்த்து ஜெபம் பண்ணார். அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவரால் வந்து சாப்பிட முடியலையாம். ஏன் அப்படின்னு கேட்டேன். உமிழ்நீர் சுரக்கலையாம். நான் சொன்னேன், என்ன புதுசாக இருக்குதுங்க கேள்விப்படுறது. அதாவது உமிழ்நீர் வந்து நமக்கு வாய்க்குள்ளே இருக்குது. ஒரு சாப்பாடை சாப்பிடும்போது அது அந்த உமிழ்நீரோடு சேர்ந்து அந்த உணவை அப்படியே மிக்ஸ் ஆகுது. குடலுக்குள்ளே அனுப்பும்போது அப்படியே வழுக்கிக்கிட்டு லூப்ரிகேஷன் மாதிரி வழுக்கிக்கிட்டு அடியில் போய்ட்டு வயிற்றுக்குள்ளே போகுது. பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ அழகாக சிஸ்டத்தை வச்சுருக்கிறாரு. ஆனால் இவருக்கு இருக்க என்ன பிரச்சனைனா, உமிழ்நீரை சுரக்கலையாம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டேன். ஒரு இட்லியை நான் சாப்பிட்டேன்னா அப்படியே தொண்டைக்குள்ளே நிற்குமா, வழுக்கிட்டு போக மாட்டேன்தான், தொண்டையிலே நிற்குதான். கொஞ்சமாக சாப்பிட்டு பார்ப்பேன், அப்படியே நிற்குங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன், வாழைப்பழத்தையாவது சாப்பிட்லான்னு பார்த்தா வாழைப்பழம் கூட அப்படியே நிற்குது, தொண்டையில் அடிச்சுக்கும். ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதுக்குள்ள படாத பாடுபடுவேன். அதை மிக்ஸ் பண்ணி தான் அப்படியே பாலில் கரைச்சி குடிப்பேன். அது கூட போகாது. அப்படியே வெயிட்டு கடகடன்னு குறைஞ்சி வந்துடுச்சு. என்னால் என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னார். அப்புறம் அவருக்காக ஜெபம் பண்ணேன். சில பிரச்சனைகள் இருந்தது. ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கேட்டேன். இப்போ நான் நேற்று காலையில் ஒரு இட்லி சாப்பிட்டேங்க அப்படின்னாரு. 2 இட்லி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அவர் ஃபோன் பண்ணார். ரொம்ப சோகமாக ஃபோன் பண்ண, என்ன ஆச்சுது? ஒன்றும் இல்லை பிரதர், 3 இட்லி தான் சாப்பிட முடியுது அப்படின்னு.
10 இட்லியா சாப்பிட முடியும்? எல்லாம் எதையாவது ஒரு பிரச்சனை, ஆண்டவர் கொடுப்பாரியா அப்படின்னு. அப்போ எல்லாம் ஒழுங்கு, அந்த இயக்கங்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா அது ஒழுங்கோடு அது செயல்படணும். அது செயல்படனா அதுவும் சரியாக போகலை. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தான் அந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது காரியம் பார்த்தீங்கன்னா ஆழத்தின் மேல் தான் இருந்தது, இருள் இருந்தது. அந்த பூமி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாய்ட் என்னன்னா எம்டின், அதாவது மலட்டுத்தன்மை. 2வது ஒழுங்கற்ற தன்மை, ஒழுங்கில்லாத தன்மை. 3வது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்னா பிசாசுடைய செயல். ஆண்டவர் புதிய பாட்டில் பல இடம் சொல்ல, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்த தேவன். கொலோசியரில் சொல்லப்பட்டது இருளின் அதிகாரம். இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் என்ன செய்றாரு? நம்மை பிரித்தெடுக்கிறார். அப்போ இருள் ஆழத்தின் மேலே இருக்குது. அந்த ஆழத்தை நீக்கும்படி தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்தை என்ன செய்கிறாரு? அவர் பிரகாசிக்க அவர் செய்கிறவராக இருக்கிறார். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது யோபு 12:22 அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறார். அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை, இருள் அப்படின்னா என்னன்னா ஆழமான ரகசியங்கள், ஆழங்கள். இருட்டில் இருக்கிறது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இருட்டில் குழப்பத்தின் நடுவர் இருட்டுக்குள்ளே இருக்கிறது, அதான் கேயாஸ், குழப்பம் நிறைந்த வாழ்க்கை. இருளுக்குள்ளே இருக்கிற ஒரு வாழ்க்கை மரண இருள். மரணம்னா 2 விதமான மரணம் வேதாமத்தில் இருக்குது. ஒன்று தேவனோடு வாழாத ஒரு மரணம், இல்லது ஃபிசிக்கல் டெத், இந்த சரீரப்பிரமாக மரித்து போவது. அப்போ அந்த ஆண்டவரோடு உள்ள தொடர்பு அற்ற நிலை. எங்கே இருள் இருக்கும்? ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் இருள் இருக்கும். லைட் இல்லாத இடத்துல இருள் இருக்கும், அவ்வளோதான். ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறார். ஆண்டவர் இல்லைன்னா என்ன? அது இருட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. இருள் உங்களை சூழ்ந்து கொள்ளும், இருள் உங்களுக்குள்ளே இருக்கும். மரண இருள். மரண இருள்னா ஒரு பயங்கரமாக லைட்டே இல்லைன்னு வச்சுங்க. சுத்தமாக லைட்டே இல்லை, எதுவுமே இல்லை. நைட்டு தூங்குறீங்க, காலையில் எழுந்து பார்த்தாக்கா 5 மணிக்கு இருட்டாக இருக்குது. இருட்டுனா கும்பு இருட்டு, கரண்ட்டு போச்சு, அது போச்சு, எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு பயங்கர குழப்பத்துக்குள்ளே இருப்பீங்க, பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளே இருப்பீங்க. மரண இருள் அதுதான். நிறைய ஆவிக்குரிய விதத்தில் நிறைய குடும்பங்கள் மரண இருளுக்குள்ளே இருக்கான். போகிறோமே ஒன்றுமே புரியல. நீங்கள் போயிட்டு ஒரு அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா சர்ச்சுக்கு வர மாட்டேன்னா? ஐயா அது என்னங்க ஒன்றுமே புரியல, ஒரே புலம்புது. ஏன் ஒரு மாடை வச்சுருக்குறேன், மாடை காலையில் மேய்க்கிறது, கொண்டாந்து கட்டுறது, அதுக்கு தண்ணி காட்டுறது, இதுதான் எனக்கு வேலை. மாட்டுக்கூடயே சுற்றிட்டு இருக்கிறேன், ஒரு நாளும் சர்ச்சுக்கு வர முடியல அப்படின்னு அந்த அம்மா புலம்பிட்டுருக்குது. ஒரு மரண இருள், ஒரு மரண கட்டு, அந்த கட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஒரு வெளிச்சத்தை பார்க்கவே முடியல. அவங்க வாழ்க்கை அவ்வளோதான், மரணத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போ அதை என்ன ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த இருளுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள், அந்த பயங்கரமான ஒரு குழப்பத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்கள். சில பேரை கேட்ட சொல்ல, எல்லாம் இருள் மயமாக இருக்குதுங்க, எங்கே போகிறேன்னே தெரியல, எங்கே வந்தேன்னு தெரியல, என்ன செய்கிறேன்னு தெரியல, எதுக்கு போகிறேன்னு தெரியல, என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படி சொல்லி மரண இருள், ஒரு மரணம், தேவனோடு பிரிந்து போன ஒரு மரணம் என்கிற இருளுக்குள்ளே மனிதர்கள் அங்கே இருக்கிறார்கள். இன்னும் அந்த வசனத்தில் லூக்காவில் சொல்லும்பொழுது 1:78, லூக்கா 1வது அதிகாரம் 78வது வசனம், அந்தகாரத்தில் உள்ள மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிற வெளிச்சம் தரணும் அப்படின்னு அங்கே போட்டிருக்குது. அப்போ அந்த வெளிச்சம், அந்த இருள், இன்னும் பார்த்தீங்கன்னா இருள் அஞ்ஞான இருள். என்ன இருள்? அறியாமை என்கிற இருள். அறியாமை. இன்னைக்கு ஏன் மனுஷன் கெட்டு போறான்னா அறியாமைனால கெட்டு போறான். இப்போ மருந்து இருக்குதுயா, உன் பிரச்சனைக்கு ஒரு வழி இருக்குது, உன் சூழ்நிலையை முடிவு உண்டாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் இருக்குது. ஏன்டா உனக்கு தெரியல, ஏன்னா இருளுக்குள்ள இருக்கிற. ஆண்டவர் இயேசு பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அங்கண்டா பலஸ்தீனா தேசம் இருட்டாக இருக்குது, இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 8 மணிக்கு தான் சூரியனே மறையுது, காலையில் 4:30 மணிக்கெல்லாம் சூரியன் வந்துடுது. அவ்வளவு 18 மணி நேரத்துக்கு மேலே அங்கே வெளிச்சமாக இருக்கிற நாடு. அந்த நாட்டில் போய்ட்டு எப்படி அவங்க வெளிச்சத்தை கண்டார்கள்? ஏன்னா அங்கே அந்த மரண இருளுக்குள்ளே இருக்கிறாங்க, பரதமான இருட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, வாழ்க்கையை வழி தெரியாமல் இருக்கிறாங்க, வெளிச்சமே பார்க்க முடியாத லெவலில் இருக்கிறாங்க. இயேசு இந்த உலகத்தில் வெளிச்சமாய் வந்தார். ஹல்லேலூயா.
எப்படி முதல்ல உலகத்தில் சிருஷ்டித்தாரு, ஒரு பிசிக்கலான உலகத்தில் சிருஷ்டித்தாரு. இப்ப ஆவிக்குரிய உலகத்துல ஜனங்க கட்டுண்டு கிடக்குறாங்க, சத்துருடைய ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க வியாதினாலும் பிரச்சனைனாலும் போராட்டத்தினாலும் பல விதமான சூழ்நிலைனாலும் அவங்க என்ன செய்யறாங்க, பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, அங்க முடிவுண்டாக்குறார், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றார். அப்ப இயேசு வெளிச்சமா இந்த உலகத்துல வரும்போது ஒருத்தருக்கு பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிச்சான், வியாதிக்கான தீர்வை கண்டுபிடிச்சான், சூழ்நிலைக்கான எல்லா போராட்டத்துக்கான வழி அவர்கள் கண்டுபிடித்தார்கள். காரணம் என்ன? இயேசு வெளிச்சமாய் வந்தார். ஹல்லேலூயா. அப்ப மரண இருள், சத்துரு இருளில் உங்களை கொண்டு போய் உங்களை வைத்து உங்களை பலவிதமான குழப்பத்துக்குள்ளே கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இருள், அதாவது அறியாமை என்கிற இருள், அறியாமை என்கிற காரியம் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே இப்படி பல சூழ்நிலைக்குள்ளே நாம் மாட்டிட்டு இருக்கிறோம். அப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருளுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த இருளுக்குள்ள இருந்து தேவன் வெளிச்சத்தை அவர் உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. முதல்ல வெளிச்சம் உண்டாக்குறதுன்றார். முதல்ல தெளிவு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எங்கடா பிறந்த, என்ன பிறந்தன்னா தெரிலனோ, எதுக்கடா பிறந்த அப்படின்னு கேட்டு பாருங்க. அவன் சொல்லுவான், தெரிலிங்க, எங்கள் அப்பா அம்மா ஏதோ பிறந்தேன். அப்புறம் என்ன பண்ண போகிறாரு, ஏதோ படிக்கணுங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க, வேலைக்கு போகணுங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு அதுக்கப்புறம் என் பிள்ளைங்களை படிக்க வச்சு அதுக்கப்புறம் தெரிலிங்க, அவ்வளோதான், போக வேண்டியதார். எங்கே போகிறார் தெரில, இருளுக்குள்ளே இருக்கிறான். இருளில் எப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்குதோ, பர்பஸ் என்ன, லைஃபோட மீனிங் என்ன காரியங்களுக்காக ஆண்டவரோட கொண்டு வந்திருக்கிறாரு ஒன்றுமே தெரியாது. காரணம் இருளுக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு திட்டமாக தெரியுது, இதுதான் என் பிரச்சனை, இதுதான் போராட்டம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கைப்படி நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை அவர்கள் கடைபிடிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்போ எல்லாத்துலேயும் வெளிச்சம், ஒரு வெளிச்சம் அடிக்குது பாருங்க. வெளிச்சத்தில் எது எங்கே இருக்குன்னு தெரியுது. ஹல்லேலூயா. எது எந்த இடத்துல இருக்குது, அங்கே வச்சிருக்குது, இதனால தான் இது நடக்குது, அதனால தான் இது நடக்குது, இது காரணம் யார், இதை எப்படி நம்ம சமாளிக்கலாம், இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சகலவற்றையும் ஆண்டவர் கற்றுத்தருகிறார். அப்போ வெளிச்சத்தை அவர் கொண்டு விடுகிறார். நான்காவது காரியம் என்னன்னா, கொந்தளிக்கிற கடல். அந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது இஸ் அ ரோரிங் ஓஷன். அந்த earth was barren with no form of life. It was under a roaring ocean covered with darkness. Roaring ocean. ஹல்லேலூயா. கேயாஸ், குழப்பம். சில பேரால் தூங்கவே முடியல. ஏன்னா எண்ணங்கள் செதறிக்கிட்டே இருக்குது, குழம்பிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறது தூக்கமே வரல, தூக்கம் வராதபடி பயங்கர கஷ்டப்பட்டேன். ஒரு அம்மா என்கிட்ட ஜெபம் பண்ணிச்சு. நான் கேட்டேன், என்னம்மா பிரச்சனை, தூக்கமே வர மாட்டேங்குது. யான் என்னென்ன கொஞ்ச நேரம் கூட தூங்க மாட்டேன், அப்படியே முடிச்சுக்கிட்டே இருப்பேன். எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், எண்ணங்கள் நான் ஸ்டாப்பாக ஓடும். இது என்ன புதுசாக இருக்குது, எத்தனை வருஷமாக தூங்குன்னு? கிட்டத்தட்ட 10 வருஷமாக தூங்குனதே கிடையாது. கண்ணை மூடி என்னை மறந்து தூங்குனதே கிடையாது. அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இப்படிலாம் ஒரு இருக்கான்னு. அப்புறம் ஆண்டவர் ஜெபிக்கும் போது சில காரியங்களை அவர்கள் செய்த சில தவறுகளை ஆண்டவர் எனக்கு காமிச்ச உடனே பாருங்க தான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் வந்தோடனே சொன்னேன், இது மாதிரி தப்புமா இருக்குதுமா, இதெல்லாம் செய்யுமா, இதெல்லாம் கரெக்ட் பண்ணுமா சொல்லிட்டு சில மன்னிப்பெல்லாம் கேட்க வச்சு அவங்கள ஜெபம் பண்ணி அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்தாங்க. நான் கேட்டேன், தூங்குனீங்க? ஐயா அருமையான தூக்கியன், 10 மணிக்கு படுத்தேன், காலைல 5 மணிக்கு எழுந்து ஆண்டவரை துதிச்சுட்டு வந்தேன், சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள் வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கான காரியம் என்ன, எதனால் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு உண்டாக்குறார். துன்மார்க்கனை பாருங்கள், கொந்தளிக்கிற கடல் மார்க்கானான், குழம்பிக்கிட்டே இருக்கான், போட்டு நுர தள்ளிட்டு இருக்கிறான். கன்ஃபியூஷன், கேஸ், இதை செய்யலாமா அதை செய்யலாமா, குழப்பம், பல குழப்பத்துக்குள்ள இருக்கிறான். ஆண்டவர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இடைபடுகிறார். ஹல்லேலூயா. அவர் வரும்பொழுது எல்லாத்தையும் மாற்றுகிறார். இப்போ நம்ம தான் நம்மளை சீரமைச்சுக்கணும். எல்லாத்தையும் ஆண்டவர் மேலே போட்டது எல்லாம் அவர் பார்த்துக்காருங்க. அவர் பண்ணி ஏதாவது இது சினிமா பார்த்துட்டு இருக்கணும், அதை பார்த்துட்டோன்னா எப்படி சரியாக வரும்? நாம் தான் இறங்கி நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம ஆண்டோடைய வார்த்தையை வச்சுட்டு நாம் தான் சரி பண்ணணும். நல்ல நிலம் எப்படி கிடைக்கும்? எடுத்தோடனே நல்ல நிலமா வந்துடுது இல்லை, எல்லாம் எடுத்தோடனே நிலம் கரடு முரடாக தான் இருக்குது. கரடு முரடாக அதை சரி பண்ண வேண்டிய நம்ம வேலை. அதை சரி பண்ணி சீரமைச்சு கொண்டு வந்து அப்புறம் தேவனுடைய வார்த்தையை விதைச்சிங்கன்னா வளரலன்னா காரணம் நிலம் சரியில்லை. அது என்ன பிரச்சனை இருக்குன்னு எடுக்கும்போது ஆண்டவர்கள் கொந்தளிக்கிற கடல், கன்ஃபியூஷன். ஒரு பாரு பண்ண சில பேர் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாகவே இருக்க மாட்டான்.
ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பான். ரெஸ்ட்லெஸ் பிஹேவியர், எந்தலேயும் ஒரு ரெஸ்ட் இருக்காது. மைண்டு எந்த காரியத்தில் ரெஸ்டே இல்லாத மாதிரி அவன் மனது குழம்பிக்கிட்டே இருக்கும், வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பான், கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பான். காரணம், அந்த ரெஸ்ட்லெஸ் மைண்டை பிசாசு என்ன ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அந்த இருள் பாருங்க, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் எப்பயும் போட்டி. அல்லேலூயா. அந்த இருள் எப்படியாவது உன்னை கொண்டு வரணும்னு ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு பார்க்கணும். உலகத்தில் இருள்லாம் ஒன்றா சேர்ந்து இவனை போட்டு அழுத்தணும், இவன் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு ஒரு மனுஷனை மூடிட்டு இருக்கலாம். ஒரே ஒரு வெளிச்சம் போதும். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, இருளானது பற்றி கொள்ளவில்லை. வெளிச்சத்துக்கு இருளுக்கு ஒரு போராட்டம் நடந்துருக்குது. உங்க இருளை யாராவது, உங்க வெளிச்சத்தை யாராவது, எத்தனை இருட்டு சேர்ந்தாலும் வெளிச்சத்தை ஏதாவது செய்ய முடியுமா? அல்லேலூயா. செய்ய முடியுமா? முடியாது. உங்களுக்கு இருக்கிற வெளிச்சம் வந்துச்சுன்னா இருட்டு ஓடே போயிடும். சில பேருக்கு செய்வனை கட்டு பயம். செய்வனை வச்சிட்டான், அவன் வச்சிட்டான், இவன் வச்சிட்டான்னா, இவன் வச்சுட்டான், அவன் வச்சுட்டான். இருட்டை என்ன மூடிக்கிச்சு இருள். அதனால தான் இப்படி. ஏப்பா, உனக்கு கொடுக்குற வெளிச்சத்துக்கிட்ட இருள் எப்படி போட முடியும்? அல்லேலூயா. இருள் போடவே முடியாது. இருள் சண்டை போடவே முடியாது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கு எப்படி சண்டை வரும்? நீ வெளிச்சமாக இருந்தா இருள் ஓடியே போயிடும், இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அப்படிப்பட்ட ஆண்டவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். கடைசியாக இந்த வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:6-8. 2 கொரிந்தியர் 4:6-8. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க உள்ள தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். இந்த மகத்துவ வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்த மனம் முறிவு அடைகிறதில்லை. பாரு, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். இந்த மகத்துவ வருங்க, இந்த வெளிச்சம் நல்லா கவனிக்கலாம். இயேசு கொடுத்த வெளிச்சம் சும்மா வெளிச்சம் கிடையாதுங்க, மகத்துவ வல்லமை. ஆமென். அப்படி வெளிச்சம்னா அப்படியே பிசாசுலாம் அலறும். அந்த வெளிச்சத்தை பார்த்தா பல நேரத்தில் பிசாசு ஐயோ வெளிச்சத்தை பார்த்து பயப்படும், அலறும். அது ஒரு மகத்துவ வல்லமை. அல்லேலூயா. அந்த மகத்துவ வல்லமை என்ன பண்ணுறாராம்? உங்கள் இருதயங்களை பிரகாசிச்சாராம். உங்கள் இருதயங்களை அப்படியே பிரகாசிக்கிறார். அப்படி வெளிச்சத்தை வீச செய்கிறார். உங்கள் உள்ளத்துக்குள்ள இருதயத்துக்குள்ள அவர் வீசுகிறார். வீசுறோன்னா அப்படியே வெளிச்சம் பிரகாசிக்குது. அது ஒரு வல்லமையாக பிரகாசிக்குது. அல்லேலூயா. அந்த வல்லமையை காண்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள், சுகமாக்கப்படுகிறார்கள். அப்படியே அது சொல்லப்படுது. அந்த மகத்துவ வல்லமை பயங்கரமாக போட்டுருது. அந்த மகத்துவ வல்ல மைட்டி பவர், அந்த மைட்டி பவர் என்ன செய்கிறாரா? அவங்களுடைய இருதயத்தை பிரகாசிக்கிறாரா. அந்த வெளிச்சம் மகத்துவ வல்லமை அது எங்களால் உண்டாயிராம யாரால் உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டா. அதனால பல நெருக்கங்கள் வருது, இடுக்கம் வருது. ஆனால் வெளிச்சம் என்ன பண்ணுது? உடைச்சிட்டு வெளியில் வருது. பல தடைகள் வருது, உடைச்சிட்டு மேலே வரோம். பல போராட்டத்துக்குள்ளே போகிறோம். ஆனால் சூழ்நிலையை ஜெயிச்சு வரோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நார்வே தேசத்தில் ஒரு பள்ளத்தில் ஒரு கிராமம் இருந்துச்சான். அங்கேயே சாதாரணமாக வெளிச்சம் வராது. அதுவும் ஒரு பள்ளத்தில் ஒரு கிராமத்துக்கு கிட்டத்தட்ட 600 மீட்டர் என்ன சொல்கிறாங்க, உள்ள பள்ளமா. அந்த பள்ளத்துக்குள்ளே அந்த ஜனங்களுக்கு வெளிச்சமே கிடைக்காதான், வெளிச்சமே வராதான். எப்பயாவது வருஷத்தில் 2 மாதம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் வெளிச்சம் வருமா. ஏன்னா அந்த பள்ளம் இப்படி உள்ளே இருக்கிறதுனால சூரியன் இப்படி போகும்போது அது உள்ளுக்குள்ளே அந்த கிராமத்துக்குள்ளே போகாதான். அந்த கிராமத்துக்குள்ளே இருட்டுக்குள்ளே வாழ்வாங்களாம், இருட்டுக்குள்ளே இருப்பாங்களாம். என்னைக்காவது அப்படி வரணும்னா அவங்க 600 மீட்டர் மேலே ஏறி வெளிச்சத்தை பார்க்கணுமா. ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்களாம் அந்த கிராமத்தில் இருக்க ஜனங்கள். இப்போ ஒரு சயின்டிஸ்ட் யோசிச்சு என்ன பண்ணால் இதுக்கு ஒரு முடிவு வச்சான். என்ன பண்ணால், ஒரு பெரிய மிரர் ஒன்று செஞ்சான். மிகப்பெரிய மிரர், ரொம்ப பெரிய மிரர். அப்படியே அதை செஞ்சு நீட்டாக வச்சுட்டு அங்கேருந்து வர்ற சன்லைட், சூரிய வெளிச்சம் வருது இல்லைங்களா, அந்த வெளிச்சத்தை இந்த கண்ணாடி மூலயமா அப்படியே அந்த கிராமத்துக்கு ஒரு ஆங்கிளில் திருப்பினா அந்த கிராமத்துக்குள்ளே வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணால். ஏன்னா சூரிய ஆங்கிள் மாறிக்கிட்டே இருக்குது, மாறும்போது பிரச்சனை ஆகிடப்போ திடீர்னு இருட்டாகிடுது. அதனால் அதையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணால் அந்த ஆங்கிள் எப்படி சூரியன் அப்படியே இப்படி மாற அந்த கண்ணாடியும் அப்படியே மாறிக்கிட்டே வரும். அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷன் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி, அந்த வெளிச்சம் அப்படியே உள்ளே போகிற மாதிரி, அந்த ஜனங்கள் கிடைக்கிற மாதிரி பண்ணான். ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
ஒரே கொண்டாட்டம். அவங்க அந்த கண்ணாடிக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? 2வது சூரியன், செகண்ட் சன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கொண்டாட்டமே பண்ணாங்க. அதே மாதிரி தாங்க, நாம் சூரியன் இல்லை, ஆனால் நம்ம இருதயம் ஒரு கண்ணாடி மாதிரி. அல்லேலூயா. நல்லா சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஏன் குளிர் ஜாஸ்தியாக இருக்குதானே? வெளிச்சம் வருதா? வெளிச்சம் என்ன செய்யுது? அப்படியே உங்கள் கண்ணாடி அப்படியே சூரியனுக்கு நேராக நீட்ட வேண்டியதான். அவர் நீதியின் சூரியன். ஆமென். பாருங்க, இந்த கிரியேஷன்லாம் எல்லாம் உண்மை நம்மகிட்ட தான் வருது. எல்லாமே சுற்றி அந்த கண்ணாடியை கரெக்டாக திருப்பினீங்கன்னா உங்கள் வெளிச்சத்தை அப்படி, நாம சூரியன் கிடையாது, ஆனால் சூரியனை நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால, சூரிய வெளிச்சத்தை நாம ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால நம்ம 2வது சூரியனாய் மாறி விடுகிறோம். அல்லேலூயா. நீங்க 2வது சூரியன். ஆமென். ஏன்னா அப்படியே கண்ணாடி உள்ள ஒரு கண்ணாடி, இருதயம் ஒரு கண்ணாடி. அவர் ஏன் அங்க வீச வைக்கிறார்னா, எப்பா நான் டைரக்டா வெளிச்சத்தை வீச முடியாது, உன் கண்ணாடி வழியா அடிச்சு அந்த வெளிச்சத்தை கொண்டு போயிட்டு இருள் இருக்க ஜனங்களுக்கு அதை கொடுக்கணும். அவங்க அந்த மகத்துவ வல்லமையை காணும்போது அவர்கள் ஆர்ப்பரிப்பார்கள், விடுதலை பெற்றுக்கொள்வார்கள், சுகம் பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க கிட்டத்தட்ட 6 கண்ணாடி வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. கிராமத்தில் சுற்றி போய் நீங்கள் கண்ணாடி எடுத்துட்டு அங்கே போகிறீங்க. அப்படியே சூரிய வெளிச்சம், தேவனுடைய மகிமையின் வெளிச்சத்தை அங்கே பிரகாசிக்க பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு கிராமங்களாக விடுவிக்கப்பட போகிறது. ஆமென். ஒவ்வொரு காரியங்களும் தேவன் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அநேகருடைய வாழ்க்கைக்குள்ள வெளிச்சத்தை கொண்டு வரும்படி தேவன் உதவி செய்வார். ஆமென். உலகத்தில் ஆண்டவர் நம்மளை தான் நம்பியிருக்கிறார். பரலோக வெளிச்சம் உலக சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்களாம் வராது, நமக்கு விசேஷமாக அதை கொடுத்துருக்கிறார். அப்போ பாருங்க, இருந்து அந்த வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன் நமக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுத்து, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. அப்போ வெளிச்சத்தை, அந்த மகத்துவ வெளிச்சத்தை உங்கள்கிட்ட கொடுத்து உங்களை இந்த வருஷத்தில் 2026வது ஆண்டில் ஆண்டவர் உங்களை வெளிச்சத்தை பிரகாசிக்க வச்சு அநேக ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டு விடுதலை பெற்றுக்கொண்டு சுகத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.